ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஒரு 10-15 போல் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவி நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். அதில் நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கேன் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இல்லைனா செடி வந்து சின்ன செடியாக இருந்ததுன்னா மண்ணெல்லாம் நிறைய இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லை கடையிலேருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்கனாலும் ஜஸ்ட் வந்து ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சில டைமில் பூச்சிகள் இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 கருவேப்பிலை நம்ம சேர்க்குறோன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். இந்த ரெமெடி வந்து நீங்கள் காலையில் டைமில் குடிக்கலாம். நம்ம இன்னொரு ரெமெடி சொல்கிறது வந்து ஈவினிங் டைம். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு இது ஒரு தடவையோ அது ஒரு தடவையோ குடிக்கலாம். இல்லைன்னா ஒரு நாளைக்கு இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் ஈவினிங் குடிச்சிட்டு ரெண்டாவது சொல்கிற ரெமெடி ஒரு நாள் காலையில் ஈவினிங் அந்த மாதிரி மாற்றி மாற்றி இதை ரெண்டுத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு எது வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும், இன்க்ரீடியன்ஸும் சரி செய்கிறதுக்கும் சரி நீங்கள் அதையே செய்யலாம். இப்போ நல்லா கொதித்து இந்த மாதிரி பாதி அளவுக்கு வந்து அப்புறமா இதை வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்த அப்புறமா மிதமான சூடில் இருக்கும்போது நம்ம இதை வந்து டீ குடிக்கிற போல் குடிக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சு பாருங்கள். வெறும் வயிற்றுலனா எந்திரிச்ச உடனே குடிக்க வேண்டாம். சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி நீங்கள் குடிச்சு பாருங்கள். கொஞ்சமாக தேன், அதுக்கப்புறம் பாதி எலுமிச்சை பழம். இப்போ இதை வந்து புழிஞ்சிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எலுமிச்சை பழம் வந்து மொத்தமாக சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 5-6 ட்ராப்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேன் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு. ஒரு வேளை உங்களுக்கு தேனோட டேஸ்ட் வந்து ஒரு சிலர் வந்து சாப்பிட மாட்டாங்க, செட் ஆகலைன்னா ஜஸ்ட்டு வந்து அந்த ரெமெடிக்காக மட்டும் ஒரு 2-3 ட்ராப்ஸ் போல் சேர்த்துக்கோங்க. மற்றபடி அந்த ஸ்வீட்னஸ்க்காக தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறதுக்கு நான் 1 ஸ்பூன் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எலுமிச்சை பழ சாறு ஜஸ்ட் லைட்டாக புழிஞ்சு விட்டுட்டு இந்த ட்ரிங்க்கு வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் இதை வந்து செய்யும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுட்டு காலையில் குடிச்சிட்டு ஈவினிங்க்கு வந்து ஜஸ்ட் லைட்டாக சூடு பண்ணி கூட நீங்கள் அதை அப்புறமா குடிச்சிக்கலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். இல்லைனா நீங்கள் பாட்டிலில் வந்து ஃப்ளாஸ்கில் எதுலாச்சும் செஞ்சு ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கூட காலையில் குடிச்சிட்டு ஈவினிங் டைம் நீங்கள் அதே போல் ஈவினிங் வந்து ஒரு டீ குடிக்கிறீங்க ஒரு 4-5 மணிக்கு போல் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பிஸியாக இருந்தீங்கனாலும் வீட்டிலையே இருந்தாலுமே கொஞ்சம் வந்து இப்போ நம்ம மத்தியானம் சாப்பிட்ட அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்கும். அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டோம். ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். டீ போலவே ஜஸ்ட் லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். எலுமிச்சை பழ சாறு வந்து இந்த மாதிரி நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதோடு சேர்த்துடுறேன். இந்த 2 ரெமெடியுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 நாள் வந்து குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் இதை வந்து ட்ரிங்க்ஸை செஞ்சு குடிக்கலாம். ஒரு டீ போலவே உங்களுக்கு இதை பழக்கிக்கிறதுனா கூட நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு 4-5 நாள் போல் குடிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப அதிகமாக வந்து நம்ம எலுமிச்சை சாறை வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும்போது தேன் 1 ஸ்பூன், எலுமிச்சை பழ சாறு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம குடித்தோம்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு அந்த புளிப்புத்தன்மையே செட் ஆகாது, தேனும் செட் ஆகாது. அதுக்காக ஒரு 4-5 ட்ராப்ஸ் நான் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி சேர்க்கலாம். ஆனால் அளவு வந்து நீங்கள் இந்த மாதிரி சேர்க்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்காது, எனக்கு வந்து எலுமிச்சை பழ சாறு வந்து அந்த டேஸ்ட்டு செட் ஆகாது அந்த மாதிரி இருக்கவங்களும் சரி, ஒரு சிலர் வந்து இப்போ தேன் வந்து ஸ்வீட்னஸ் இருந்தால் எனக்கு செட் ஆகாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக தான் ஒரு 4-5 ட்ராப்ஸ் போல் நீங்கள் சேர்த்துட்டு இந்த ட்ரிங்க்கை வந்து குடிக்கலாம். இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ட்ரிங்க்கை எப்படி செய்கிறதுன்னு சொல்லியும் பார்த்துடலாம். அதே போல் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இதுலேயும் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா சூடான அப்புறமா நம்ம இதில் இந்த மாதிரி ஒரு கிளாஸில் நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து அரை வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வரலாம். இதில் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து எலுமிச்சைப்பழம் இந்த அப்படியே பழமாக எடுத்தது ஒரு எலுமிச்சைப்பழம் ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சீரகம், கொத்தமல்லியோட அந்த தண்டு இருக்குது இல்லைங்களா, அது இந்த மாதிரி ஒரு 4-5 தண்டு போல் சின்னதாக எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் இஞ்சி, இது எல்லாத்தையும் வந்து அப்படியே நீங்கள் இதை தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். நம்ம ஏதாவது வந்து இன்க்ரீடியன்ட்ஸு இந்த மாதிரி நேச்சுரலாக சேர்த்து நம்ம குடிக்கும்போது நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இதுவே வந்து மெடிசன் சாப்பிட்டு நான் வந்து உடம்பு வந்து குறைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக நேச்சுரலான இந்த மாதிரி ரெமெடிஸாக ட்ரை
நான் சொல்கிற ரெமெடின்றதுக்காக இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்போவுமே ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராத மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் எதுவும் வந்து வேறு மாதிரி மெடிசன்ஸோ இல்லை சாப்பாடு ரொம்ப கம்மி பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு டயட்டாக இன்க்ரீடியன்ட்ஸ் போல் சமையல் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கணும், நல்லா வந்து இன்க்ரீடியண்ட்டும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது கம்மியாக வந்து டயட் பண்ணுற மாதிரி இருக்கணும், நான் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பொருட்களாக சாப்பிட்டு உடம்பை வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நேச்சுரலாக உங்களுக்கு வந்து கேஸ்னால வயிறு வீங்கி இருந்தாலும் சரி, இல்லை குழந்த பிறந்த அப்புறம் தொப்பை இருந்தாலும் சரி, இல்லை கொலஸ்ட்ரால்னால உடம்பு வந்து கொஞ்சம் பெருத்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துக்குமே இதை ட்ரை பண்ணலாம். வாரத்தில் 2-3 நாள் இதை குடிக்கிறீங்கன்னா 2-3 நாள் அதை குடிங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கொதித்து பாதி அளவுக்கு ஆன அப்புறமா இதில் கொஞ்சமாக தேன் சேர்த்து, நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் இதுலேயுமே தேன் வந்து நமக்கு ஜஸ்ட்டு வந்து அந்த ஆட் பண்ணணும். அதனால் நம்ம அந்த ரெமெடிக்காக ஆட் பண்ணணும். ஒரு வேளை உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்து நல்லாயிருக்கும் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதை நல்லா வடிகட்டிக்கலாம். இதுலேயே வடிகட்டிட்டு நீங்கள் காலையில் இல்லை ஈவினிங் இந்த டீ போல் நல்லா குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்ல வேலை செய்யுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு 2 நாள் இது அப்படின்னா 2 நாள் அது, அந்த மாதிரி குடிங்க. டைம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யலாம். அதோட இந்த ஆயில் ஐட்டம்ஸும் மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணுங்கள். டயட் இன்க்ரீடியன்ஸில் வச்சு ரெசிபி எதுனா தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து தனியாக ஒரு விலாக் மாதிரி போடலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெமெடி வந்து ட்ரை பண்ணலாம். வடிகட்டின அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி 1/2 கிளாஸ், 1 கிளாஸ் நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, இப்போ 1/2 கிளாஸ் வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியே குடிச்சிக்கலாம். இதை வந்து அப்படியே நீங்கள் டபுளாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னா ஈவினிங்க்கு வந்து கொஞ்சம் வச்சுட்டு, இதை காலையிலேக்கு கொஞ்சம் ஈவினிங் போல் அந்த மாதிரி 2 தடவையாக வச்சு ஒன்றா நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா குடிக்கலாம். எலுமிச்சைப்பழ சைஸ் வந்து நான் வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான் எடுத்திருந்தேன். அதில் பாதி அளவுக்கு வந்து ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருந்தேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு எலுமிச்சைப்பழம் சேர்த்துட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சு ஒரேடியாக செஞ்சுட்டு காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். இல்லை ஒரேடியாக செய்யணுன்னா நீங்கள் ஃப்ளாஸ்கில் செஞ்சுட்டு கூட வச்சுட்டு ஜஸ்ட் லைட்டாக சூடு இருக்கும்போது குடிக்கலாம். ரொம்ப நல்ல வேலை செய்யும். எலுமிச்சை பழ ரேட் கம்மியாக கிடைக்கும் போது நீங்கள் வாங்கி இதை யூஸ் பண்ணலாம். அதிகமான இருக்கிறது மார்க்கெட் ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே வாங்கினீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு 10 அந்த மாதிரி 9, 8 அந்த மாதிரி கிடைக்கும் இல்லைங்களா, அது வந்து வாங்கிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். அதிகமாக வந்து செலவு பண்ணி இதை சாப்பிட்ணும் அதை சாப்பிட்ணும் அந்த மாதிரி சாப்பிட்டா தான் குறையும், அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி நம்ம இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. இதே போல் இன்னொரு புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.